தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் முழுவதோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே ஆண்டவருடைய நற்செய்தியின் மூலமாக திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து நல்ல சமாரியர் உவமையை அவருக்கு சொல்லுகின்றார். நல்ல சமாரியர் உவமை சொல்லி முடித்த பிற்பாடு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரிடம் கேட்கின்றார், கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று கேட்கின்ற பொழுது அந்த திருச்சட்ட அறிஞர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்லுகின்றார், நீரும் போய் அப்படியே செய்யும். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு என்று சொல்லுகின்ற வார்த்தை, நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள். நாங்களும் இரக்கம் உடையவர்களாக வாழ வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். நல்ல சமாரியனை போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். எந்த நிலையிலும் எந்த வேளையிலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும், நிம்மதியற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பவர்களாகவும், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாகவும், ஆபத்து நிலையிலே இருப்பவர்களுக்கு நாங்கள் அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் அமைதியாகவும் எங்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு நல்ல சமாரியனை போன்று நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றாரோ அதை போன்று நாங்களும் வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். இரக்கம் உடையவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இரக்கம் என்பது அற்று போகின்றது. ஆகவே நாங்கள் ஒருவர் ஒருவர் மீது இரக்கம் கொண்டவர்களாகவும் இரக்கம் காட்டுபவர்களாகவும் நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மரி மூலமாக இரக்கமுடையோராய் வாழ்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.